கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயம், ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்திலே தேடுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கணும். ஆண்டவர் இன்னும் கைவிடாதிருக்கையிலே, ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கையிலே ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவர் நம் மண்டையிலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவரை தேடுங்கள். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போகிற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே நாம் அவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அது கண்டடையத்தக்க சமயம் என்று சொல்லுகிறது. அவர் நம்முடைய சமயத்துல, தம்முடைய சமயத்துல அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருப்பார். பல விதத்துல, பல நபர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். அந்த சமயத்திலே நாம் தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்றார், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நம்ம பிரச்சனைக்கு அவர் சமீபமா இருக்கும் போதே நாம் நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி என்று சொல்லும்போது அங்க 7வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகிறவர், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம்மிடத்துல நம்முடைய பாவங்களை, குறைகளை, குற்றங்களை, அக்கிரமங்களை, மீறல்களை எல்லாம் சுட்டி காண்பித்துக் கொண்டே இருப்பார். நம்ம ஆண்டவரையே தேடலாம் கூட ஏதோ ஒரு வகையில நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நம்மிடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். அது கண்டடையத்தக்க சமயம். அவர் நம்மகிட்ட பேசுறாரு அப்படின்னாலே அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அந்த டைம்லயே அப்படியே கேப்சர் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஒரு பரிதிமேயும் என்று சொல்லக்கூடிய ஒரு கண் பார்வையற்ற ஒரு மனிதன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எரிகோ பட்டணத்துக்குள்ளாக அவர் புறப்பட்டு வரும் பொழுது அங்கே இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்படுகிறார். அந்த சத்தத்தை கேட்டவுடன் அவர் உரத்த சத்தமா கூப்பிடுறார், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் இறங்கும் என்று. எல்லாரும் தடை பண்ண பாக்குறாங்க. போதகர் பிஸியா இருக்கிறாரு, சத்தம் போடாத, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு. ஆனா இன்னும் அதிகமாக சத்தமிட்டு கூப்பிட்டார். இயேசு தூரம் போயிட்டு அங்கிருந்து சொல்றாரு, அங்கே நின்று அவனை என்கிட்ட அழைச்சிருவாங்க சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த கண் பார்வையை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒருவேளை அவர் சமீபமா வரும்போது பல டிஸ்டர்பன்ஸ் வரலாம், பல தடைகள் வரலாம். ஆனால் அதையும் மீறி நீங்கள் கூப்பிடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கண்டடையத்தக்க சமயம், ஆண்டவரை கூப்பிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கு சான்ஸ் இருக்குது. இந்த வாய்ப்பு இருக்கும் பொழுதே அவரை தேடுங்கள். இனி ஒரு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் கொடுமையான காலங்கள் வரப்போகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் பொல்லாத காலங்கள் வரப்போகிறது. அன்றைக்கு தானியேல் ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை பண்ணப்பட்டது போல இனி வரும் காலங்கள், உபத்திரவ காலங்கள், மகா உபத்திரவ காலங்கள் எல்லாம் வரக்கூடிய காலங்கள் இருக்கிறது. கொடிய காலங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கொடிய காலங்களுக்கு நேராக நாம் வந்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த காலத்திலே நாம் ஆண்டவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கூப்பிடுவோமானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இப்பொழுது திரும்பினால் கர்த்தர் அவனுக்கு மன்னிப்பதற்கு தயை பெருத்த தேவனாய் இருக்கிறார். அவன் மேல் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக திரும்பும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இரக்கத்தை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறவர். ஆகவே நமக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கும் பொழுதே நாம் அவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுதே அவரிடத்திலே அவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு மனதுருகிற தேவனாய் இருப்பார்.
ஆண்டவர் நம்முடைய தவறுகள், குற்றங்கள், குறைகள் இருக்குமானால் அதை மன்னிக்கிற தெய்வமாக இருப்பார். மன்னித்து நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். ஆகவே அதற்கு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லி முடிகிறார் பாருங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலும் கூட நாம் தேவனிடத்திற்கே திரும்புவோம், ஆண்டவரிடத்திற்கே திரும்புவோம், கர்த்தரிடத்திற்கே திரும்புவோம், ஆண்டவரை தேட கற்றுக்கொள்வோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் இன்றைக்கு அநேக காரியங்களை தேடுகிறோம். ஆனால் ஆண்டவரை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ, ஆண்டவரை தேடுகிறவர்கள் உண்டோ என்று சொல்லி பார்ப்பதற்கு ஆண்டுடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் தேடுவோம். நாம் தேடக்கூடிய சமயம் இது. ஆண்டவரை தேடுவோம். நாம் கூப்பிடுகிற நேரம் இது. அவர் நம் சமீபமாக இருக்கிறார். அவரை கூப்பிடுவோம், கர்த்தர் நமக்கு பதிலளிப்பார். அவர் கண்டடைவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லி